கூறு மேகநாதா, ஏன் இவ்வாறு ஒரு சூழ்ச்சியை புரிந்தாய்? மன்னித்தருளுங்கள் தந்தையே. தந்தை சொல்லையோ மன்னன் சொல்லையோ நான் தவறவில்லை. நான் ஆற்றிய பணி அனைத்தும் என் தந்தையின் நலனுக்கானது. நான் வாழும் லங்கையின் மேன்மைக்கானது. நீ கூற விளைவது யாது? சீத்தையை லங்கையிலிருந்து வெளியேற்றி ராவணன் ஆணையை நீ மீறவில்லையா? நிச்சயம் இல்லை தந்தையே. நான் அந்த ராமனுக்கு எதிராக சூழ்ச்சி ஒன்று புரிந்தேன். சூழ்ச்சியா? என்ன சூழ்ச்சி அது? விவரமாக கூறு. லங்கையை விட்டு வெளியேறியவள் சீதையே அல்ல. ஸ்ரீராமரே, தேவியின் வேடம் தரித்து வந்த இவள் கும்பிகா. மேகநாதன் இவளை அனுப்பியிருக்க வேண்டும். தம்மை வதைப்பதற்கான திட்டம். அன்பு விபீஷ்ணரே, இன்று தாம் என் பிராணனைக் காத்து எனது சத்திய மித்திரர் என்பதை நிரூபித்தீர்கள். இன்றிலிருந்து தாங்கள் என் அன்பு மித்திரராவீர்கள். தர்மத்தின் வழிதனில் வாழ்ந்தவன் விபீஷணன் என்றுணர்ந்தே ராமன் அடைக்கலம் தந்தான். ராமனின் பாதம் சரண் புகும் ஜீவன் முக்தி நிலைதனை